தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாருங்க. துணை ஜனாதிபதியினுடைய தேர்தலில் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி வைக்கிறதாக மத்திய அரசிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது அடுத்த விடயம். ஆனால் இதில் வேட்பாளர் நிறுத்துறது ரொம்ப பெரிய விடயம். என்டிஏ கூட்டணி சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த வேட்பாளருக்கு எதிராக திமுக என்பது பயங்கரமாக குரல் கொடுத்து வருகிறது, அவரை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை ஏன் எதிர்க்குது, எதற்கு எதிர்க்கிறது அப்படின்னு தான் இந்த காணொலியை நம்ம விரிவாக தெளிவாக பார்க்கணும். வாங்க காணொலி இருக்கணும். பிஜேபியின் சார்பாக, பிஜேபியின் கட்சி சார்பாக நிறுத்தப்படும், அதாவது என்டிஏ கூட்டணியின் சார்பாக நிறுத்தப்படும் ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் என்பவர் திருப்பூரை சார்ந்தவர், அவர் தமிழ் மண்ணை சார்ந்தவர் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை அறிந்தவர். ஆனால் இவர் திமுக இவரை எதிர்க்குது அப்படிங்கிறாங்க. இதில் ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நிறுத்துறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இவர்களுக்கு எதிராக திமுக ஐயா திருச்சி சிவா அவர்களை நிறுத்துறதா ஊடகங்கள் செய்தி சொல்லிட்டு இருக்கு. உண்மையாக தெரியல, நம்ம கேள்விப்பட்டோம் திருச்சி சிவா அவர்களை நிறுத்துறாங்க அப்படின்ட்டு. உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்தீங்கன்னா இந்த அது திருப்பூரின் மண்ணை சார்ந்தவர், மண்ணின் பிரச்சனைகளெல்லாம் அறிஞ்சவர், இங்கே யார் யார் பிரச்சனை பண்ணுறாங்க, யார் யாருடைய பிரச்சனைகள் தீவிரமாக போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். மற்றொன்று இந்த திருப்பூர் மண்ணை சார்ந்தவர் அப்படிங்கிறாங்க. ஐயா திருச்சி சிவா அவர்களை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், ஓரளவு அவரை பற்றி தெரியும். ஆனால் இவர் எதுக்கு நம்ம எதிர்க்கிறோம்னா, ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள ஒரு இது போன ஒன்றுமேலாத ஆள்கிட்ட போயிட்டு நீங்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொன்னாருந்தோம். அவர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் அப்படின்னு உருட்டுன்னு உருட்டுனதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் தப்பாக நடந்தாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது. இவருடைய மகன் திருச்சி சூர்யா அவர்களும் பிஜேபியில் இருக்காங்க. அவர் ஒரு உருட்டு ஸ்டார், இவர் ஒரு உருட்டு ஸ்டார். ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜனாதிபதி ஆக போகிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் இந்த திருப்பூர் மண்ணை சார்ந்தவர் அப்படிங்கிறாங்க. இப்போ துணை ஜனாதிபதி ஆகி அப்புறம் ஜனாதிபதி ஆவார், இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் தமிழ்நாட்டிற்கு நேரடி நன்மைகளும் மறைமுக நன்மைகளும் சில அரசியல் நகர்வுகளும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறிய கருத்து. நம்ம பார்த்தோம்னா பொதுவாகவே தமிழ்நாட்டிலேருந்து ஐயா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக இருந்து ஜனாதிபதியாக இருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டை சார்ந்த ஆர்வி வெங்கட்ராமன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக இருந்து ஜனாதிபதியாக இருக்காங்க. அப்துல் கலாம் அவர்கள், இவங்கெல்லாம் நம்ம இனம் குலம் பார்க்க வேணாம். இவங்களாம் இருந்தாங்க, இவங்களுக்கு தமிழ் மண்ணில் பிரச்சனை தெரியும், தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும், துணை ஜனாதிபதியாக இருந்து ஜனாதிபதி ஆனாங்க. ஆனால் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நேரடியாக ஜனாதிபதி ஆனவர். என்னுடைய நிகழ்காலத்தில் நான் பார்த்த ஒரு தமிழ் ஜனாதிபதினா ஐயா அப்துல் கலாம் அவர்கள். ஒரு பெருமையான மாணவர்கள்ட்ட பேசும்போது அப்துல் கலாம் ஐயாடா ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளியில் அவர் சொல்லிக் கொடுத்த பொன்மொழியெல்லாம் பின்னாடி கையெழுதிலே போட்டு நாள்தோடு சொல்லணும் அப்படின்னு எங்களுடைய தலைமை ஆசிரியர்லாம் ஊக்கப்படுத்துவார். அது ஒரு சிறப்பான விடயம். அப்போ அந்த அளவுக்கு மக்கள் மனதில் பதிஞ்சிருக்காங்க. இவரும் அந்த மாதிரி இவரை நம்ம இனங்குள்ள பார்க்க வேணாம். ஆனால் ஒரு தமிழர் பிரச்சனையே தமிழ் பிரச்சனையே இவருக்கு தெரியும் அப்படின்ற அளவில் நம்ம இவரை ஆதரிக்கணும். திமுகவினுடைய ஒரு விருப்பம் என்னன்னா, தமிழர்கள் யாரும் இந்திய ஒன்றியத்தினுடைய உயர் பதவியிலையோ அல்ல தமிழ்நாட்டை ஆள வந்துட்டாவோ திமுகவுக்கு அறவே வவ்வாது. ஓங்கோலும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கேயா போனாங்கனாலும் இல்லை தமிழகத்தையே தவிர்த்து ஏதாவது ஒரு வேட்டையர்க வாசி வந்தால் கூட ஆதரிக்குமே தவிர தமிழன் வந்துட்டான் அப்படின்னா அறவே ஒவ்வாது. அப்படி தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் 2வது முறை ஜனாதிபதி ஆகணும் அப்படின்ற வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படுது. கருணாநிதி அவர்கள் ஆதரித்திருந்தார்னா ஆயிடுச்சு. ஆனால் அவர் ஆதரிக்கல, அப்படியே விட்டுட்டார். ஆனால் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த மனிதன். அவரை அந்த அளவுக்கு குணத்தில் அழகான மனிதன், கேரக்டர்ஸ் குட்னு வாங்கல, கேரக்டர்ஸ் லைஃப்னு வாங்கல, அந்த அளவுக்கு ஒரு அப்துல் கலாம் என்கிற மனிதன் ஒரு சிறந்த மனிதன். அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூப்பனார், ஐயா மூப்பனார் அவர்கள், ஜி.கே. வாசன் ஐயா இருக்காங்களே, அவர்களுடைய தந்தை மூப்பனார் அவர்கள். அவர் தான் அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். அவருக்கு என்ன ஆச்சுன்னா, ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் ஆகிறதுக்கே வாய்ப்பு வந்தது. ஆனால் அந்த வாய்ப்பை தட்டி பறித்து இல்லாத போலாதெல்லாம் சொல்லி கர்நாடகாவிலேருந்து நம்மளுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்னால அவங்ககிட்டேருந்து கர்நாடகாவிலேருந்து, அதாவது திமுக எம்பியினுடைய கமல் இருக்கார்ல, திமுக எம்பி கமல் அவர்களுடைய படத்தை வெளியிடாமல் பண்ணாங்க இல்லையா, அந்த கர்நாடகாவிலேருந்து ஒரு வேட்பாளர் இருந்தார். அவர் பேர் தேவகவுடா. அவர்கிட்டேருந்து 400 கோடி வாங்கிட்டு அவர் ஆதரித்ததாலாம் கதை உண்டு. மூப்பன் அவர்களை காசு கொடுக்கல அப்படின்னு அவர் தட்டி விட்டுனோம். ராஜகவுடா அவர்கள் காசு கொடுத்ததால அவர் ஆதரித்ததாகவும் மக்கள்லாம் ஊடகம்லாம் பேசிக்கிறாங்க. இது வேறு விடயம். ஆனால் பாருங்கள், இப்போ திமுகங்கிறதுக்கு தமிழினத்துலேருந்து ஒருத்தன் வந்தால் அறவே ஒவ்வாது.
எவனோ வேட்டு வாசி வந்தால் கூட இவங்களுக்கு பரவாயில்ல. என்ன சொல்கிறோம்னா ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர், அதனால் நம்ம அவரை ஆதரிக்கணும் அப்படிங்கிறோம். அவரு பிரச்சனை தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை தெரியும், தமிழினத்துக்கான பிரச்சனைகள்லாம் தெரியும், அதற்கான நடந்த இடுக்குகள் எல்லாம் தெரியும், அதனால சும்மா பண்ணுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் திமுக என்ன சொல்லுதுன்னா, இந்த நேரத்தில் நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிச்சிட்டோம்னா நம்ம எல்லாம் பிஜேபி ஆதரிச்சிட்டோம்னு போயிடுவாங்க, அதனால் இப்போ ஆதரிக்க வேணாம், கொஞ்சம் போட்டோம், அவருக்கு தான் நம்ம ஆதரவே, சும்மா நிறுத்துப்பா போட்டு வை, அதான் எதிர்காலத்தில் அவ்வளோதானே போகுது அப்படின்ட்டு இப்போ ஆதரிக்க வேணாம், எதிர்காலத்தில் ஆதரிப்போம். ஏன்னா இப்போ ஆதரிச்சா ஓட் பேங்க் போயிடும், திமுக இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டுக்கும் காலி ஆகிடும். பிஜேபிக்கு ஆதரிங்க, இவங்க ஏன்னா நம்ம ஓட்டு போடணும், பாயாசம் இவ்வளோ நாளாக அவங்களுக்கு தான் ஆதரித்தரோம் அப்படின்னு போயிடுவாங்க. அதனால் இப்போ வச்சுக்குவோம், எதிர்காலத்தில் நம்ம ஆதரிப்போம் அப்படின்ட்டு காத்திருக்கு திமுக. ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னா, இவங்க நம்ம சொல்கிறது என்னென்னா, இவங்களாம் அப்படி இல்லை, இவங்க தான் முதல்ல யார் ஐயா வாஜ்பாய் அவர்களை பிரதமராக்கி விட்டது, தமிழ்நாட்டிலேருந்து ஆதரவு தந்தது இவங்க தான். எந்த காலம் 1998 99லேருந்து 2003 வரைக்கும் இவங்க தானே ஆதரித்தாங்க. ஐயா வாஜ்பாய் அவர்களை பிரதமர் ஆக்குறது இவங்க தான். இந்த இன்னைக்கு எஸ்ராஜாவை சொல்லுவாங்க, வாவா பேசிக்கிட்டு இருக்கான், இன்னும் வாயில் வந்ததுன்னா யார் சினிமாங்கிறாரு, யார் எடப்பாடிங்க என்னடா அப்படின்னு நம்ம கேட்போம். அவர் எம்எல்ஏ கேட்டு ஆக்கி விட்டது யார்? அந்த பெருமைக்குரிய மனிதன் ஐயா திரு முத்தமிழ் அறிஞர் தமிழினர் துரோகி ஐயா கலைஞர் அவர்கள் தான். இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க கூட கூட்டணி வச்சு முதல்ல எஸ் ராஜா அவர்களை சட்டசபைக்கு அனுப்பி எம்எல்ஏ ஆக்குனதே இங்கே இருக்கக்கூடிய திமுக தான். இவங்களும் ரொம்ப நல்லவங்க மாதிரியும், ஐயோ நாங்கள் பிஜேபிக்குலாம் கூட்டணி வைக்க மாட்டேன், வச்சது யாருங்க நீங்கள் தானேங்க, அப்புறம் என்ன வந்து பேசுறது? திமுகவினுடைய கொள்கை இதுதான், தமிழருக்கு எதிராக செயல்படுங்க, தமிழருக்கு ஆதரவா என்றைக்குமே செயல்படாது. திமுக உடனே வந்து சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிச்சா அவர் பீட்டிங்க, இவர் ஆதரிச்சா இவர் ஆதரிச்சா அவர் சீட்டிங்க அப்படின்ட்டு இல்லாத கோல்மாலாம் சம்மந்தமே இல்லாத இவன் தாங்க அவன் ஃப்ரெண்டு, எனக்கு தெரியும், நான் இருந்தாங்க அந்த இடத்துல அப்படின்னு ஒரு போய் சாட்சி சொல்கிறார். அந்த மாதிரி இவர் ஆதரிச்சா இவர் பீட்டிங், இவர் ஆதரிச்சா அவர் சீட்டிங் அப்படின்ட்டு இல்லாத பொருளை எல்லாம் கலப்பி விடும் திமுக. நம்ம சொல்கிறது என்னென்னா, இவங்க வந்து ஏ டீம் பி டீம்ங்கிறாங்களே, இவங்க வந்து ஜி டீம். ஜின்னாங்க ஜி இல்லைங்க, JIG சமஸ்கிருதத்தில் ஜி, அந்த ஜி இவங்க. எந்த ஜி? மோடிஜியோட டீமு. எந்த ஜி? மோடிஜியோட டீமு. இவங்க மோடிஜி சொல்கிறதானே கேட்பாங்க, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்குவாங்க, PMC திட்டத்தை அமல்படுத்திடுவாங்க, இல்லை அதெல்லாம் பண்ணிட்டு நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்க, PMC திட்டத்தெல்லாம் படிச்சிருக்கீங்களா, இப்படி ஒன்றும் இருக்குமே, நாங்கள் இல்லாதெல்லாம் பொல்லாதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா மேலிடம் சொல்லணும், அவங்க சொன்னதை நாங்கள் எடுக்க முடியாதுன்னாங்க. ஆனால் மற்ற மாநிலத்தெலாம் அனுமதியை கேட்காம எடுப்பாங்க. உங்கள் வலைகளும் கதைகளும் எங்களுக்கு தெரியாதா, எல்லாத்தையும் செஞ்சுருவீங்க. ஆட்சியில் இருக்கும்போது கம்பேக் மோடி, எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடி காமிங்க, கருப்பு ட்ரெஸ் போட்டு கோ பேக் மோடி அப்படிங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கம்பேக் மோடி அப்படிங்க. உங்கள் பையனுக்கு பிரச்சனை வந்துடா, ரூமுக்குள்ளே போய்ட்டு கதவை சாத்திட்டு பேசிட்டு வந்துட்டு வெளியே வந்துட்டு, நான் கல்வி கொள்கைக்காக தமிழ்நாட்டின் நிதிக்காக ஆக கல்வி நிதி கேட்டேன் தரவில்லை அப்படின்னு ஒரு உருட்டையும் ஒரு வடையும் சுட்டடிப்பீங்க. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாதாங்க. என்னென்னா, தமிழர்களை ஆதரிக்கணும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ நாளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல காலம் விடிவு காலம் வரும் அப்படின்றோம். அதனால் ஒரு தமிழ் மண்ணை தமிழரை சார்ந்த தமிழ் பேசக்கூடிய ஒரு ஆளை போட்டால் நல்லாயிருக்கும். இவரை விட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஊர் பேர் தெரியாது, நம்மளுக்கு பேரே வாயில நுழையாது, எவனோ ஒரு வடக்கர் தான் வருவாப்பில். அது காங்கிரஸ் யார் நிறுத்தம்? இவரை விட்டா யாராவது பேர் நுழையாத வடக்கன் எங்கேயாவது இருந்து கூப்பிட்டு வந்து நிறுத்தம். அதுக்கு இவர் எவ்வளோ மேலே இவர் எவ்வளோ பரவாயில்ல. நம்ம என்ன சொல்கிறோன்னா, திமுக நீங்கள் அவர் ஆதரிக்கிறீங்க, இவர் ஆதரிக்கிறீங்க, இவர் பி டீம் அவர் சி டீம் எல்லாம் விட்டுருங்க. இவர் மொழி தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியும், இவர் வந்தால் நம்மளுக்கு கல்வி நிதி கிடைக்கும், நம்மளுக்கு சுகாதார நிதி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, கிடைக்கலன்னு அப்படின்னு உருட்டுறீங்களே. சரி கிடைக்கும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க, நான் நம்புகிறேன். என்னுடைய கருத்து அது பரிந்துரை பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறேன். மக்களான உங்கள் கருத்தை நீங்கள் கருத்தில் தெரிவிங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.